1858 மார்ச் 18 டீசல் இன்ஜினை கண்டுபிடித்த ருடால்ஃப் டீசல் பிறந்த தினம். கப்பல்களும் ரயில்களும் நிலக்கரியில் ஓடிய காலங்களிலிருந்து டீசலுக்கு மாறியதற்கு காரணமாக இருந்தவர்தான் ருடால்ஃப் டீசல். பிரான்ஸ் நாட்டு தலைநகர் பாரிஸில் ஜெர்மனியை சேர்ந்த பெற்றோருக்கு மார்ச் 18ஆம் தேதி 1858 அன்று பிறந்தார். அறிவியலாளர் ருடால்ஃப் டீசல் தான் உருவாக்கிய டீசல் இன்ஜினுக்கு 1892 தன் பெயரிலேயே காப்புரிமை பெற்றார். அதிகப்படியான பிரஷரை சமாளித்து வாகனத்தை இழுத்து செல்லும் ஆற்றல் டீசல் வாகனங்களுக்கு உண்டு என்பதை கண்டுபிடித்து அதை புழக்கத்திற்கு விட்ட பிறகு மோட்டார் நிறுவனங்கள் ஸ்டீம் இன்ஜின்களை விடுத்து டீசல் இன்ஜினுக்கு மாற ஆரம்பித்தன. ஒரு கப்பல் பயணத்தின் போது ருடால்ஃப் டீசல் திடீரென்று காணாமல் போயிருக்கிறார். 12 நாட்களுக்கு பிறகு அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவரது மரணம் இன்றும் மர்மமாகவே இருக்கிறது. அன்று அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என்றும், மற்றொரு தரப்பினரோ ஸ்டீம் இன்ஜின் முதலாளிகள் திட்டம் தீட்டி டீசல் இன்ஜினுக்கு காப்புரிமை பெற்ற ருடால்ஃப் டீசலை கொலை செய்திருக்கலாம் என்றும் வதந்திகள் பரவின. ஓடும் நம் டீசல் வாகனங்களில் ருடால்ஃப் டீசலுக்கும் பங்கு உண்டு என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. டீசல் இன்ஜினை கண்டுபிடித்த ஜெர்மானிய பொறியியலாளர் ருடால்ஃப் டீசல் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 1863 மார்ச் 18 உலகில் முதல் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை செய்த கண் மருத்துவர் எட்வார்டு கொர்னாட் பிறந்த தினம். 1913 மார்ச் 18 கிரேக்கத்தின் முதலாவது ஜார்ஜ் மன்னர் படுகொலை செய்யப்பட்ட தினம். 1965 மார்ச் 18 விண்வெளியில் 12 நிமிடங்கள் நடந்த முதல் மனிதன் என்ற பெருமையை பெற்றார் அலெக்சேவ் லியோனோவ்.